கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதம் தந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்த பழைய ஏற்பாட்டிலே சவுல் ராஜாவை சற்று நாம் தியானிக்க போகிறோம். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம மறுபடியும் நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது இந்த வசனத்தினுடைய கருத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். கர்த்தர் அன்பானவர் தான். கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். அவர் அன்பா இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார், நம்ம மேல பாசமா இருக்காரு, நமக்கு ஜீவனை தந்திருக்காரு. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இப்ப இந்த கடைசி காலத்திலே கிருபையின் உபதேசங்கள் இருக்கு, செழிப்பின் உபதேசம் இருக்கு, ஆசீர்வாத உபதேசம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜா புதிய ஏற்பாட்டிலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் பக்கத்துல வந்துட்டு மனம் திரும்பிடு அப்படின்னு அர்த்தம். சரி, கிருபையின் காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய உடன்படிக்கையை முடிச்சுட்டு நம்ம இப்ப புது உடன்படிக்கையில வந்தாச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக தந்து பாவம் மரணம் என்பவைகள் பிரமாணத்தினின்று நம்மளை விடுதலை செய்து விட்டார். ரோமர் 8:2 அழகா எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கிருபையின் காலத்துல வாழ்ந்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் நம்ம செவி கொடுக்கணும், எவ்வளவு தூரம் கை கொள்ளணும். ஏன்னா இப்போ எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றோம், கையில பைபிள் இருக்கு. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக தாமே சிலுவையில சுமந்தார். வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று இயேசு கிறிஸ்து நாம் விசுவாசிக்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறோம். அவருக்காக நாம் வாழ்றோம். இந்த கடைசி காலத்திலே இப்போ ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, முதல்ல ஞாயிற்றுக்கிழமை போகும்போது கையில பைபிள் கொண்டு போறது இல்லை. சர்ச்சைக்கு போகும்போது இப்ப நிறைய குடும்பத்திலே பர்சு கொண்டு போறாங்க, என்ன காணிக்க போடணும், செல்போன் கொண்டு போறாங்க. சர்ச்சுக்குள்ள போய் கேம் விளையாடுற பையன் இருக்கான், சர்ச்சுக்குள்ள போய் ஆன்லைன்ல போய் பார்க்குற பையன் இருக்கான். சில குடும்ப தலைவர் சர்ச்சுக்குள்ள சர்வீஸ் நடக்கும்போது ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. யாராவது கூப்பிட்டா அப்படியே வெளியில அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. சர்ச்சுக்கு வரும்போது தேவனை குறித்து பயம் இல்லை, ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம் அந்த ஒரு பயம் இல்லை, கர்த்தரை குறித்து பயம் இல்லை. இதெல்லாம் கடைசி காலம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த கடைசி காலத்துல இந்த செய்தியை கேட்கிற ஒரு சில ஜனங்கள், தேவன் அன்பான தேவன் தான்ப்பா, ஆனா நம்ம கையில எதை கொடுக்கறாரோ அதை கணக்கு கேட்பார். அதை நம்ம ஈஸியா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, இப்ப நான்லாம் 11 வயசுல நான் வேலைக்கு போனதுனால 50 பைசா, 1 ரூபா, 10 பைசா அப்படிம்பாங்க. எல்லாமே கணக்கு தெரியும். 10 பைசாவுக்கு அர்த்தம் தெரியும். கடையில போய் ஒரு 10 ரூபா கொண்டு போயாச்சு அப்படின்னா
இந்த 10 ரூபாய்க்கு வீட்டில் வந்து கணக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். பிள்ளைகளுக்கு பணம் அப்படின்னா நிறைய குடும்பத்தில் அர்த்தம் தெரியல, அதனுடைய கஷ்டம் தெரியல. இப்போ அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். பிள்ளைகிட்ட நம்ம 100 ரூபா கொடுத்தா அந்த 100 ரூபாய்க்கு அம்மா அப்பா கணக்கு கேட்போம். கேட்டு அந்த கணக்கு கிளியர் பண்ணுவோம். ஏன் இதை இப்ப சொல்ல வேண்டியது அப்படின்னா, நம்ம பிள்ளைகிட்ட ஒரு பொருளை வாங்க சொல்லும்போது அதுல கூட இருக்கா குறைய இருக்கா, பிள்ளைகள் கரெக்டா பொருளை வாங்கிட்டு வந்துச்சா அப்படின்னு சொல்லி பொருளையும் செக் பண்ணுவோம், பிள்ளைகிட்டையும் கணக்கு கேட்போம். ஒரு அம்மா அப்பா நம்ம இப்படி இருக்கிறோம். சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் சவுல் ராஜா என்ன பண்ணினார் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளல. இப்போ சின்ன பிள்ளைகள் வீட்டுல இருக்கும், அம்மா அப்பா சிலத்துல டக்குன்னு அடிச்சிருவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, அடிச்சாதான் மறுபடியும் தப்பா பண்ணாது அப்படிம்பாங்க. சவுல் ராஜாவா இருக்கிறாரு, ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்காரு, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல். இப்போ கடைசி காலத்துல, இப்ப நம்ம இருக்கிற இந்த கடைசி காலத்துல நம்ம கையில பைபிளை எழுதி கொடுத்துட்டாரு. 40 வருஷமா 50 வருஷமா சர்ச்சுக்கு போறாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. ஒரு முழு பைபிள் இன்னும் வாசித்து முடிக்கல. இப்ப அப்படிதான் நிறைய கிறிஸ்டியன், நிறைய குடும்பத்துல நிறைய பெற்றோர்கள் கேட்டா, பிரதர் நான் சங்கீதம் கரெக்டா வாசித்துவேன், நான் நீதிமொழியில் கரெக்டா வாசித்துவேன், சர்ச்சுக்கு போகும்போது அந்த வசனம் நான் எடுத்து கரெக்டா கையில பார்த்துவேன். ஒரு முழு பைபிளை இன்னும் வாசித்து முடிக்காம எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கு. அதான் அதுல வேதனை. அதாவது நம்ம புறஜாதிகளுக்கு நம்ம சொல்லலை, கர்த்தருடைய பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து முழுசா வாசித்து முடிக்கணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. இதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, சவுல் ராஜா எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல். அப்ப இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானித்து கை கொள்ளும் போது நம்ம பாக்கியவான்கள், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ ஒரு குடும்பம் நிறைவான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும், கை கொள்ளணும், இரவும் போலும் தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 1/2 கோடியை காணாம அழிஞ்சு போன ஒரு ரவிராஜ். ஆனால் கையில பைபிள் எடுத்து இரவும் போலுமாக வேதத்தை தியானிக்க தேவன் கிருபை கொடுத்தார். வேதத்தை தியானிக்கும் போது என்னோட வாழ்க்கையிலே நான் எங்க மிஸ்டேக் ஆகியிருக்கிறேன், அதை என்னால அந்த உணர்வின் ஆவி, உணர்வுள்ள இருதயம், அந்த கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை கொடுத்தார். இதை ஏன் இரவு நேரத்தில் சொல்றேன் அப்படின்னா, இந்த கிருபையின் காலம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிடணும். பழைய ஏற்பாட்டிலே சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தம், துரோகம்னா என்னென்ன அப்படின்னா கீழே அடுத்த பாயிண்ட் வருது, அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். இப்போ அதுல ஒரு சின்ன ஒரு அர்த்தம் சொல்றேன். அது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது, அதனால நான் அர்த்தம் சொல்றேன். நான் ஜாதகம் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வியாபாரத்துல நஷ்டப்படும் போது எப்படியாவது வியாபாரம் சரி பண்ணிடலாமா, எப்படியாவது மறுபடியும் வியாபாரம் செழிப்பா மாறிடுமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிறிஸ்டியனா இருந்தா கூட நான் போய் ஜாதகம் பார்த்துருக்கேன். மாந்திரியத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன், விக்கிரத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன், ஜாதகம் பார்த்துருக்கேன். கடையில் ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊற்றி கண்ணாடி கிளாஸ்ல எலுமிச்சை பழம் போட்டு வச்சிருப்பேன். கடையில் கத்தாழை தொங்க விட்டுருப்பேன். நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, இப்படி என்னுடைய வாழ்க்கையில இது எல்லாமே இந்த மிஸ்டேக் இருந்துச்சு. இதை ஏன் இந்த இரவு நேரத்தில் உங்கள்கிட்ட நான் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்றேன் அப்படின்னா, நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம நான் வாழ்ந்த ஒரு நபர். அப்போ கையில பைபிள் எடுத்து வாசிக்கலன்னு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது, ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையா தான் இருக்கும். ஏன்னா வசனத்தை கை கொள்ளாம சும்மா உலகத்துல எல்லாரும் போல வாழும்போது ஒரு வாழ்க்கையில செழிப்பு இருக்காது. இந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா,
கர்த்தருக்கு செய்த தன் துரோக நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல். இப்போ அடுத்த பாயிண்ட் சொல்றேனே, கர்த்தருக்கு செய்த தன் துரோக நிமித்தம். இப்போ துரோகி யாருன்னா நான் தான். எப்படி பிரதர் அப்படின்னா, வேதத்தை கை கொள்ளலை, சர்ச்சுக்கு போகிற பையன் தான். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக சர்ச்சுக்கு போனால் கூட மாந்திரியத்துக்கு அந்த விக்கிரத்துக்கு வாரம் அங்கேயும் ஒரு நபருக்கு பணம் கொடுத்துருவேன். இதையே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனுஷன் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அவன் கர்த்தரை தேடாமல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நான் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்க போயிருக்கேன். நான் கர்த்தரை தேடாமல் விக்கிரத்துக்கு மாந்திரத்துக்கு போயிருக்கேன். அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். செத்து போனான்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், செத்து போன ஒரு ரவிராஜ், செத்து போன ஒரு ரவிராஜ், செத்து போன ரவிராஜ் 50-55 லட்சம் ரூபா நஷ்டப்பட்டு எல்லாம் அழிஞ்சு நடு ரோட்டில் நின்று, ஆனால் எனக்காக வீட்டில் மனைவி 5 வருஷம் கண்ணீரோடு சர்ச்சில் போய் அழுது ஜோம் பண்ணியிருக்காங்க. இது போக குடும்பத்தில் ஜோம் பண்ணியிருக்காங்க. இதையே இந்த இரவு நேரத்தில் தெரிவித்துக் கொள்றேன் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்புவானா அப்படின்னு சொல்லி பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு பாவி மனம் திரும்புவானா? இந்த இரவு நேரத்துல யாராவது இந்த செய்தி கேட்டு, அண்ணே நானும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளலேனே, நானும் கர்த்தருக்கு துரோகியா தானே இருக்கேன், நானும் கர்த்தரை தேடலேனே, நானும் அஞ்சனம் பார்த்துருக்கேனே, நானும் ஜாதகம் பார்த்துருக்கேனே, என்னைய மன்னிப்பாரா அப்படின்னா, இந்த கிருபையின் காலத்திலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களே பெற்றுக்கொள்கிறோம். இது என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு உயிர் பிச்சையா கொடுத்தது. அதை நான் சாட்சியா சொல்ல முடியும். ஏன்னா வசனம் அழகா போட்டிருக்கு, அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான்னு சொல்லி போட்டிருக்கு. அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகி தாவீது வசமா திருப்பினார். இப்ப அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனாலே வியாபாரத்துல நஷ்டம், வியாபாரத்துல தோல்வி. எந்த மனுஷனை நம்பி போனனோ அதே மனுஷன் தான் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். என் கையில 13 லட்சம் வாங்கியிருக்கான் ஒரே ஒரு நபர். சரி அண்ணா, உங்கள்கிட்ட 13 லட்சம் வாங்கியிருக்கான், அவன் நல்லா இருக்கிறானா அப்படின்னா, அவன் எந்த வீட்டுக்குள்ள இருந்தானோ அதே வீட்டுக்குள்ள தூக்கு போட்டு செத்து போயிட்டான். தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அஞ்சனம் பார்க்கிற, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. யாரு சொன்னாலும் கரெக்ட் கரெக்ட் அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே போயிடுவாங்க. சில குடும்பத்துல ஜெப குறிப்புலாம் வரும். என் பிரதர், என் கணவர் முதல்ல சர்ச்சில் போய் தான் நாங்கள் கல்யாணம் முடித்தோம், ஆனால் இப்போ பார்த்தா மறுபடியும் விக்கிரத்துல போயிட்டாரு, வீட்டுக்குள்ளே எல்லாம் அஞ்சனம் பார்க்குற எல்லாமே வீட்டுக்குள்ள நடக்க அப்படிம்பாங்க. கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார், கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான். இப்போ என் வாழ்க்கையில் நல்லா செத்து போன ஒரு ரவிராஜ் தான். அதுதான் நான் முதலே சொன்னேன். எப்படி பிரதர் அப்படின்னா, வியாபாரத்துல நஷ்டம், நிந்தைகள், அவமானம், கேவலம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, இதெல்லாம் செத்து போன நிலைமை தான். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா 1 நாள் 2 நாள் அல்ல, 5 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கேன். என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், நான் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், நானும் அஞ்சனம் பார்த்துட்டேன், நானும் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். இதெல்லாம் ஏன் இரவு நேரத்தில் சொல்றேன் அப்படின்னா, சில குடும்பத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சில குடும்பங்கள் இணைந்திருக்கு. அதற்காக அவர் அவனை கொன்று, எதற்காக?
கர்த்தருடைய வார்த்தை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தம் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்த்ததுனால வந்த தண்டனை. ஆக்சுவலி தண்டனை, நான் தண்டனை தான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். இப்போ என் வாழ்க்கையில நான் விக்கிரத்துக்கு போகும்போது, மாந்திரியத்துக்கு போகும்போது, இது போக அஞ்சனம் பார்க்க போகும்போது என் மனைவி கண்ணீரோடு சர்ச்சில் போய் ஜோம் பண்ணிட்டு இருந்தா. ஐயோ, என் கணவர் விக்கிரத்துல போயிட்டுருக்காரு அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தா முழு நேர ஊழியம். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உத்தரவா எடுத்து ஜோம் பண்ணியிருக்கான். அதே போல நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது நான் ஒரு பாவி, நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், நான் விக்கிரத்துக்குள்ள போயிட்டேன், நானும் அஞ்சனம் பார்த்துட்டேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளலை அப்படின்னு சொல்லி நினைச்சு கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணி எத்தனையோ காரியங்களுக்கு அப்படி சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன் இரவு நேரத்தில் சொல்றேன் அப்படின்னா, யாராவது ஒரு சில குடும்பங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தால் இந்த செய்தியை கேட்கும்போது அவங்க கர்த்தர் பக்கம் மனம் திரும்பட்டும். ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகி தாவீது வசமா திருப்பினார். வாழ்க்கையே மாறிடும், வாழ்க்கையே மாறிடும். கர்த்தரை தேடலைன்னா வாழ்க்கை மாறிடும், குடும்பம்லாம் காணாம போயிடும். ஒரு மனுஷன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்க தேடினால் காணாம போயிடுவான். அதுதான் முக்கியமான வேர்டு. என் வாழ்க்கையிலே ரவிராஜ் உயிரோடு இருக்கான் அப்படின்னா அது உயிர் பிச்சை. உயிர் பிச்சையில தான் வாழ்றேன். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. அதுதான் எப்போதுமே சொல்லுவேன், எனக்கா ஒரு நிமிடமா ஜெபிங்க அப்படின்னு. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இந்த இரவனத்துக்கு ஒரு சின்ன ஜோமனி முடிச்சிருவேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலையில் ஆலயத்து புறப்படுகிறது கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. கற்பத்துணை ஆசிரியங்கப்பா. மாசமாக இருக்காங்க, ஆசிரியங்க. டெலிவரி புறப்படுற கருத்து ஆசிரியங்க. வாலிபு பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. ஆலயத்தில் நாட்டப்படக்கத்தை கிருபை செய்யுங்க. சீக்கிரமாக படுத்துவங்கத்தை கிருபை செய்யுங்க. குடும்பமாக ரட்சிக்கப்படக்கத்தை கிருபை செய்யுங்க. பாவத்திற்கு ஜனங்களை கத்தர் மீட்டெடுங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வாங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங் லைனில் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் உங்களுடைய தழுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. கடலில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் மீட்டெடுங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் கற்று சந்திங்க. இந்த இரவு நேரத்தில் ஜெபித்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தருடைய கரத்தில் அப்படின்னோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனத்தில் அப்படின்னோம். பிரதிஷ்டப்படட்டும்பா. உங்களுடைய கரத்தில் அப்படின்னோம். கத்தர் பொருட்படுத்துங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டாங்களோ கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.